வணக்கம். இன்று தமிழகத்தில் நடந்த டாக்ஸி டிரைவர்களினுடைய தொடர் கொலை வழக்கு பற்றி நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இதை நான் சொல்லணும்னு இந்த இடத்துல பதிவு பண்ணுறதுக்கு காரணம், டிரைவர்ஸ் எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும், வெளியில் சவாரி போகும்போது எந்த இடத்துல காரை நிறுத்தலாம், எந்த இடத்துல நிறுத்தக்கூடாது. நீண்ட தூரம் பயணமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தனியாக போகாமல் கூட ஒரு ஆள் அழைச்சிட்டு போகிறது நல்லது. இப்படி பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எவ்வளவு புத்திசாலித்தனமாக கொலைகள் நடந்தாலும் அந்த குற்றவாளிகள் காவல்துறையினுடைய பிடியில் மாட்டிக்கிறாங்க. அவங்க மாட்டின பிறகு அவங்களுடைய குடும்பங்கள்லாம் எப்படி சிதறி போகுது. அது மாதிரி போகாமல் தவிர்க்கணுங்கிறதுக்காக இதை நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் கரூரில் பணியாற்றி கொண்டிருக்கும்போது காலையில் 10 மணிக்கு ஒரு ட்ராவல்ஸ் ஓனர், அவர்கிட்ட ஒரு 22 கார் இருக்குது. அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த பிராதில் அவர் என்ன எழுதியிருந்தார்னா, சார் நேற்று என்னுடைய இந்த நம்பர் உள்ள காரை எடுத்துக்கிட்டு தஞ்சாவூர் போயிட்டு நைட்டு வந்துடுறேன்னு நேற்று காலையில் என்னுடைய ராஜாராம் அப்படிங்கிற ஒரு டிரைவர் கார் எடுத்துகிட்டு போனார். அவர் நேற்று நைட்டும் வரல, இன்றைக்கு இது வரைக்கும் வரல. அப்போல்லாம் செல்ஃபோன் வசதி ரொம்ப கிடையாது. எங்கே இருந்தாலும் எஸ்டிடி பூத்தில் பேசுவாங்க. நேற்று நைட்டு ஒரு எஸ்டிடி பூத்துலேருந்து ஒரு கால் என்னுடைய ஆஃபீஸ் பையன் அட்டன் பண்ணான். அந்த காலில் பேசின ஒரு நபர், எனக்கு வேலை இருக்குது, நான் இன்றைக்கு நைட்டு வரல, என்னை தேட வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டார் அப்படின்னு இந்த பையன் சொன்னான். சொல்லும்போதே அவன் சொல்கிறான், அந்த குரல் நம்ம ராஜாராம் குரல் மாதிரி இல்லைங்கய்யா அப்படின்னு அவன் சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், 2 பேரும் 10 வருஷமாக ஒன்றா வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே சந்தேகமாக இருக்குது சார். அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களாம் என்னாச்சு, எங்கள் வீட்டுக்காரர் வரலேன்னு கேட்குறாங்க, அவங்களுடைய அப்பா அம்மாலாம் புள்ள வரலேன்னு கேட்குறாங்க. எதுக்கும் ஒரு மேன் மிஸ்ஸிங் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிடலாமேன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக என்கிட்ட அட்வைஸ் பண்ணாங்க சார், அதுக்காக வந்தேன்னார். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் ஒரு ஃபோன் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப யோசனையாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு ஒரு மேன் மிஸ்ஸிங் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி ஒரு சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிவிட்டு அந்த கால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். பட்டுன்னு சொன்னார், என்கிட்ட காலர் ஐடி இருந்துச்சு சார், நான் அந்த நம்பரை பார்த்தேன், அது ஒரு எஸ்டிடி பூத்து, அது வல்லத்துலேருந்து பேசியிருக்காங்க சார் அப்படின்னு சொன்னார். தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு போகிற வழியில் வல்லம்னு திருச்சியிலேருந்து போகும்போது ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊர்லேருந்து வந்த கால்னோடனே எஸ்ஐ அந்த எஸ்டிடி பூத்தில் போய் யார் பேசினா எப்படி இருந்தான் அவன்னு சொல்லி கேளுங்கன்னு சொன்னோன்னே இவர் இந்த மேன் மிஸ்ஸிங் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணும்போதே அந்த நபரினுடைய ஃபோட்டோ, அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாருங்கிறதெல்லாம் குறித்து வச்சுட்டு அந்த ஃபோட்டோலாம் எடுத்திருந்தார். இதை கொண்டு போய் காமிச்சு எஸ்டிடி பூத்தில் பேசினவன் இவன் தானான்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுதா அப்படின்னு மட்டும் கேளுங்கன்னு சொல்லிவிட்டு அனுப்பிச்சி விட்ருந்தேன். மற்ற வேலைகளை நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அவர் நைட்டு ஒரு 8 மணிக்கு என்கிட்ட ஃபோனில் கூப்பிட்றாரு, வல்லம் காவல் நிலையத்துலேருந்து. என்னன்னு கேட்டால், அந்த எஸ்டிடி பூத்தில் போய் இந்த ஃபோட்டோவை காமிச்சு வல்லத்தில் நான் கேட்டேன், சார் இந்த நபர் வரல, ஒரு கார் நின்றுச்சு, அந்த கார்லேருந்து ஒருத்தன் வேகமாக ஓடியாந்து ஒரு கால் பண்ணணுன்னா பண்ணுங்கன்னு சொன்னேன். அவன் இங்கேருந்து ஒரு கால் பண்ணான், 10 ரூபா தான் அதுக்கு சார்ஜு. அவன் 20 ரூபா நோட்டை கொடுத்துட்டு திரும்பி அந்த பாக்கி பேலன்ஸை கூட வாங்காமல் வச்சுக்க அப்படின்னு கையை காமிச்சிட்டு ஓட்டான் சார். கார் போயிடுச்சு. நான் பார்த்தேன் சார், நான் தான் இருந்தேன் அன்றைக்கி அப்படின்னு அவன் சொல்கிறான் சார். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இது ஏதோ சந்தேகமாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி வந்த நபர் இவன் இல்லைன்னு சொல்கிறதுக்காக வல்லம் போலீஸ் ஸ்டேஷன் போனேன். அங்கே ஒரே பரபரப்பாக இருந்தாங்க. என்னன்னு கேட்டேன் நான். இந்த மாதிரி முந்தின நாள் நைட்டு ஒரு சம்பவம் நடந்ததாகவும், நைட்டில் ஒரு பாடி ஆலக்குடின்னு சொல்லி பக்கத்தில் உள்ள ஒரு மெயின் ரோட்லேருந்து பிரிஞ்சு போகிற ஒரு கிராமத்துக்கு போகிற பாதையில் எரிஞ்சு எரியாமல் இருந்ததாகவும், அது கம்ப்ளைண்ட் வந்தோன்னே அந்த வல்லம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போய் பார்த்து ஸ்பாட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு போய் டாக்டரை கூப்பிட்டு அவங்க பாடியை எப்படியாவது இங்கே அனுப்பிச்சி வைங்கன்னு சொல்லி அந்த பாடியை அனுப்புறதுக்குரிய ஏற்பாடு பண்ணி அதை போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க சார், மெடிக்கல் காலேஜுக்கு, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு. ஆனால் அதை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. நான் நம்ம வழக்கு ஒன்று காணா போச்சேன்னு நினச்சிட்டு எதுக்கும் பார்க்கலாமேன்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை காமிங்கன்னா காமிச்சாங்க. அதில் ஒரு பக்கம் எரிஞ்சு போயிருக்கு உடம்பு, ஒரு பக்கம் எரியலை. அவன் போட்டிருந்த சட்டை கலரு, அவனுடைய ஃபோட்டோ, இது ரெண்டையும் பார்க்கும்போது ஒரு சைடு பார்க்கும்போது
நம்மால் மாதிரி தெரியுது சார் இது. நம்மால்னு அவர் சொல்கிறது காண போன டிரைவரை. அவங்க குடும்பத்தை அழைச்சிட்டு வந்தால் ஐயா இதை வந்து விசாரித்தா நமக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அனுபவம் உள்ள ஹெட் கான்ஸ்டபிள் அவர் சொன்னார். உடனே அந்த இன்ஸ்பெக்டர் நம்பரை கொடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட ஃபோனில் பேசி, எங்கள் வழக்கில் சம்மந்தப்பட்டவன் வந்து நீங்கள் இறந்து போனதாக சொல்கிற நபரும் இதுவும் ஒன்றா இருக்கலாங்கிற மாதிரி எனக்கு சந்தேகமாக இருக்குது. போஸ்ட்மார்ட்டத்தை அடுத்த நாள் பண்ணலான்னு சொல்லுங்கள். நான் வந்து அவங்க உறவினர்களை அழைச்சிட்டு வர்றேன், வந்து ஐடென்டிஃபை பண்ண பிறகு நீங்கள் செய்யலான்னு சொன்னோன்னா, இல்லை சார் இன்றைக்கி போஸ்ட்மார்ட்டம் இல்லை, அது நாளைக்கு தான் பண்ண போகிறோம், நீங்கள் தாராளமாக அழைச்சிட்டு வாங்க, உங்களால் இருந்தால் தாராளமாக எடுத்துங்க சார், இவன் எப்படி இறந்துருக்காங்கிறது சந்தேகமாக தான் சார் இருக்குது, நீங்கள் வாங்கினார். உடனே நான் ஒரு செலக்டிவாக ஒரு 4 கான்ஸ்டபிள் எடுத்துக்கிட்டு அந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் அந்த இடத்த போய் பார்க்க போய் அந்த வல்லம் போலீஸ் ஸ்டேஷன் போனோம். பாடி வந்து அங்கே இருக்கணுன்னா இவர்கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டேன் நான். இல்லை சார் நேற்று நைட்டு வந்து இவனை போட்டு எவனோ கொளுத்தி விட்டுட்டு போயிட்டான் ரோட்லேருந்து உள்ள ஒரு காட்டு பகுதியில். அது முழுசாக எரியல, ஒரே புகை வந்திருக்கு. காலையில் பால்காரம் போனவன் வந்து எங்கே என்ன புகையுதே அப்படின்னு சொல்லிவிட்டு, என்னடா அந்த நேரத்தில் எங்கே புகையுதேன்னு சொல்லி பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட எழுப்பி சொல்லியிருக்கான். அந்த இடத்துல வீடெல்லாம் இருக்குது கொஞ்சம் தள்ளி. அவங்க எல்லோரும் போய் பார்த்துருக்காங்க சார், பாதி எரிஞ்சு எரியாமலும் ஒரு பாடி இருக்குது. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சொன்னாங்க சார். நான் போய் பார்த்தேன், அதை எடுக்கிறதே கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து ஸ்பாட் போஸ்ட்மார்ட்டத்துக்கு டாக்டரை கூப்பிட்டோம், அவங்க வர முடியல, நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் பாடியை வந்து ஒரு வழியாக ஏற்றி மெடிக்கல் காலேஜுக்கு கொண்டு அனுப்பிச்சிருக்கோம் சார் அப்படின்னாரு. இந்த உறவினர்களை அழைச்சிட்டு அந்த ஓனரையும் அழைச்சிக்கிட்டு மெடிக்கல் காலேஜில் போய் அந்த பிணவரையில் போய் ஓப்பன் பண்ண சொல்லி அதை போய் பார்க்க சொன்னால், பார்த்த உடனே அந்த டிரைவரோட மனைவி அவங்க அம்மா அப்பாலாம் கதறுன்னு கதறிட்டாங்க. ஏன்னா இறந்து போனது அந்த டிரைவர் தான். எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்கன்னா, பல் வந்து எவ்வளோ எரிஞ்சாலும் அப்படியே இருக்கும். அந்த பல்லினுடைய அமைப்பு, அது ஒரு பல் எத்து பல்லாக இருந்துச்சு, அந்த பல்லை பார்த்துட்டு ஒரு பக்கம் எரியாமல் இருந்துச்சு, அதை பார்த்துட்டு ட்ரெஸ் எல்லாமே ஒன்று கையில் போட்டிருந்த மோதிரத்துலேருந்து அப்படியே இருந்துச்சு. சரி, இப்போ வந்து அது கழட்ட முடியல மோதிரம், அதனால் அவன் விட்டு போயிருக்கான் கொலை பண்ணவன். நல்லா தெரிஞ்சிச்சு இறந்து போனது டிரைவர் தான். ஸோ இந்த சூழ்நிலையில் ஒரு டிரைவர் வந்து இறந்து போயிட்டானே, இது எப்படி ஒரு காரை எடுத்துகிட்டு வந்து டிரைவர் எப்படி இறந்தான், டிரைவருக்கு ஏதாவது முன்விரோதம் இருக்கான்னா, சுத்தமாக ஒரு அப்புறாணி ஒடிசலான ஆள், எந்த விதமான முன்விரோதமும் இல்லை, அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க. உடனே இது கொலையாயிட்டதுனால இதை ஃபர்தராக விசாரிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அங்கேயே தங்கணும். இன்று இத்துடன் முடித்துக்கொள்ளலாம். இந்த வழக்கை நாளை மீண்டும் தொடரலாம். நன்றி, வணக்கம்.